கிளாஸ் ஃபஸ்ட்டு அப்ரோச் சொல்லிடுறேன். மேக்ஸோட அப்ரோச். யாருக்காவது மேக்ஸ் வீக் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் வீக் தான். நான் ஒன்று சும்மா கேட்டுக்கிறேன். நானும் வீக்கு தான். பட் நீங்களும் வீக்குன்னு நினைக்கிறீங்க யாராவது இருக்குங்களா? மேக்ஸ் வீக்குன்ட்டு. மேக்ஸ் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை எனக்கு நல்லா வரும்னு நினைக்கிறீங்களா? சரி, ஓகே. நான் எதுவும் நீங்கள் சொல்லாததுனால உங்களுக்கும் வீக்கு தான் மேக்ஸு அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா எனக்கும் வீக்கு. யா மேக்ஸில் மேக்ஸில் கிட்டத்தட்ட குவாண்ட் அண்ட் ரீசனிங் தான் கேட்குறாங்க. குவாண்ட் அண்ட் ரீசனிங் தான் கேட்குறாங்க. எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க? 10 கொஸ்டின் கேட்குறாங்க. ரீசனிங்கு குவாண்ட்டும் சேர்த்து ஒரு ரீசனிங் வந்து ஒரு எத்தனை கொஸ்டின் வருது? ஒரு 3லேருந்து 4 கொஸ்டின் வருது. குவாண்ட் வந்து மீதி 6 கொஸ்டின் வரப்போகுது. இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் அவங்க சேர்க்கவே இல்லை. இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் இஸ் அவுட் ஆஃப் த கண்டெஸ்ட். 2 நான் முதல்வன்லையும் கேட்கல. ஸோ இதுலையும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரியா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அவுட் ஆஃப் 10 கொஸ்டின்ஸில் இந்த அவுட் ஆஃப் 10 கொஸ்டின் போடுறது டார்கெட் இல்லை. டார்கெட் என்ன? டார்கெட் ரீச் என்ன? 67 கொஸ்டின். 67 கொஸ்டின் போட்டால் கண்டிப்பாக எஸ்டிஐ போயிடலாம். எஸ்டிஐ 62 கொஸ்டின் போட்டால் அப்பயும் எஸ்டிஐ போகலாம். எஸ்டிஐ கன்ஃபார்மாக போயிடலாம். 62 நெட்டு போட்டிருந்தா ஹோலிஸ்டிக்காக 100 கொஸ்டின் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா 67 கொஸ்டின் கரெக்ட் வாங்கணும். அதான் சொல்ல வரேன். 67 நெட்டு கிடையாது. 100 கொஸ்டின் அட்டன் பண்ணி 67 கொஸ்டின் நீங்கள் கரெக்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மார்க் 120 ப்ளஸ் இருக்கும். அதனால் கண்டிப்பாக எஸ்டிஐயும் போயிடலாம், இதுக்கும் போயிடலாம். சரி, நம்ம வந்து மேக்ஸை பற்றி மட்டும் பேசுவோம். இதில் நம்ம 67 கொஸ்டினில் 10 கொஸ்டின்ஸ் வந்து அதாவது 57 கொஸ்டினை வந்து ஜிஎஸ்லையும் 10 கொஸ்டின் வந்து மேக்ஸ்லேருந்து எடுக்க போகிறோம் இல்லையா? அதுதான் எனக்கு டார்கெட்டு. ஆனால் அப்படி பண்ண முடியாது. 10 கொஸ்டினை வந்து நம்ம போடுறதுன்றது நம்ம டார்கெட்டாக இருக்கக்கூடாது. 10 கொஸ்டின் அதாவது கொடுக்கப்பட்ட டைமில் எத்தனை கொஸ்டின் மேக்ஸிமமாக போட போகிறோன்றது தான் நமக்கு வந்து டார்கெட். அதாவது மேக்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ரொம்ப கஷ்டமான ரொம்ப டிஃபிகல்ட்ஸான சம்மும் இருக்கும். நீங்கள் மேக்ஸ் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படின்ற பட்சத்திலும் அது உங்களுக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனையை கொடுக்குற ஒரு சம் வந்து அதில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ சரி, இப்போ நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு மேக்ஸ் சால்வ் பண்றதுக்கு 15 நிமிஷம் தான் டைம். அவுட் ஆஃப் தி 15 த மேக்ஸிமம் சம் ஹவு மச் யூ கேன் சால்வ் அப்படின்றது தான் அங்கே மேட்டர். ஸோ அந்த மேக்ஸிமம் எவ்வளோ சால்வ் பண்ணலாம்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் இது வந்து மேக்ஸில் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நான் முதல்வன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பரில் 2024 ஐ பர்சனலி சால்வ் 9 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 10. ஐ பர்சனலி சால்வ் 9. எனக்கும் மேக்ஸ் வீக் தான். நான் மேக்ஸ் ஸ்ட்ராங்லாம் கிடையாது. நார்மலாக எல்லாரும் எப்படி போடுவாங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் நான் போடுவேன். ஆனால் அதுக்கே 9 அவுட் ஆஃப் 10ன்றது போனால் நான் முதல்ல 2024 நான் முதல்ல எடுத்தேன். இந்த நான் முதல்ல என்னால் வந்து 5ஓ 4ஓ தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அங்கே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே ப்ரெஷர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால எனக்கு 5ஓ 4ஓ தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் அப் டு 7 கொஸ்டின் வரைக்கும் சால்வ் பண்ணலாம். ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். வெரி ஈஸி சால்வ் பண்ணலாம். ஸோ உங்களோட டார்கெட் என்னன்னா மேக்ஸில் 10 அவுட் ஆஃப் 10 கிடையாது. மேக்ஸில் 7 அவுட் ஆஃப் 10 அட்லீஸ்ட் 7 அவுட் ஆஃப் 10. பட் வித்தின் த டைம் ப்ரமைசஸ் ஆஃப் 15 மினிட்ஸ்க்குள்ள 7 சம் போட்டு முடிச்சிங்கன்னா இட் வில் கிரியேட் அ வெரி குட் கான்ஃபிடன்ஸ் ஃபார் யூ. ஜிஏ சால்வ் பண்ணுறதுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் அது எந்தெந்த மாதிரி கொஸ்டின்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. எப்படி சூஸ் பண்ணலாம்? சூசிங் த கொஸ்டின்றது மேட்டர் இல்லையா? எப்பவுமே சிசாட்லையும் பேசுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் பேச போகிறோம். சூசிங் த கொஸ்டின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சூஸ் எப்படி பண்ணலாம்? இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பியூக்கில் கேட்டிருக்காங்களா? அந்த கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் சூஸ். சரி, பார்க்கலாம். பார்த்தானா இந்த கொஸ்டினை டேரெக்டாக பியூக்கில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. 2023 கேட்டிருக்காங்க, 2023 கேட்டிருக்காங்க, 2022 கேட்டிருக்காங்க, 2024 கேட்டிருக்காங்க. 3 வாட்டியுமே இந்த கொஸ்டின் டேரக்டாகவும் வந்துருச்சு. என்ன கேட்டிருக்காங்க? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸ்போனன்ட் ஆஃப் 10 கேட்டிருக்காங்க. விச் டிவைட்ஸ் த நம்பர். இப்போ எக்ஸ்போனன்ட் ஆஃப் 10 என்ன? 1 2, இன்னொன்று வந்து 5. 2 × 5 தான் எக்ஸ்போனன்ட் ஆஃப் 10. அப்போ கொடுக்கப்பட்ட நம்பர்ல எத்தனை 2 எத்தனை 5 வந்து கம்மியா இருக்கோ அது எல்லாமே இதை டிவைட் பண்ணுன்றதை நம்ம ஒரு ப்ரிசம்ஷன் எடுத்துக்கலாமா? அப்போ ஹவு மெனி 2s இதில் இருக்குன்றது கண்டுபிடிக்கலாம். ஹவு மெனி 5ஸ்ன்றது கண்டுபிடிக்கலாம். நம்ம யூபிஎஸ்சி பிஓக்கு என்ன பண்ணுவோம்? ஹவு மெனி 5s இருக்குன்னு கண்டுபிடிப்போமா? கண்டுபிடிப்போம். இதுலையும் ஹவு மெனி 5s எவ்வளோ? இங்கே 11 5 இருக்குன்றாங்க. 11 ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 10ல் ஒரே ஒரு 5 தான் இருக்குது. ஏன்னா 2 × 5 ஒரு 10 ஒரு 5 தான் இருக்குது. அப்போ 5 பவர் 10. அப்போ இங்கே 10 ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 35ல் 7 × 5 தான் 35. அப்போது ஒரு 5 தான் இருக்குது. 5 பவர் 3. அப்போ 3 இருக்குது. இங்கே 3 5 இருக்குது. ப்ளஸ் 48ல் 5ஆல் டிவைடே ஆகாது. அப்போ 48ல் 5 கிடையாது. 56ல் 5 கிடையாது. ஆனால் 50 தான் வந்து 5ஆல் டிவைட் ஆகும். 56 டிவைடே ஆகாது 5ஆல். அதனால அதுவும் 5 கிடையாது. அப்போ 75ல் 25 15 × 3.
சாரி 75ல 5 into 5 into 3 இப்படிதானே இருக்கு. 25 into 3 தான் வந்து 75. அப்போ 2 5 இருக்கு. அப்போ இப்போ எப்படி எழுதலாம் இதை? 5 the whole square, இங்க மேல பவர் 7 இருக்கா, the whole power 7. அப்போ என்ன ஆகும்? இந்த 7ம் இதுவும் மல்டிப்ளை ஆகும். அப்போ இங்க 14 5 இருக்கு. எல்லாத்தையும் ஆட் பண்ணா 11 10 3 14 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 38 வருது. ஆன்சர் போட்டுடலாமா? 38. இப்படி போட்டீங்கன்னா தப்பாயிடும். நான் என்ன சொன்னேன்? 2 2 5ம் இருக்கணும் 2ம் இருக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் டூஸ் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லையே. அப்போ 5ல எத்தனை 2 இருக்கு? ஒரு 2 கூட கிடையாது. 10ல எத்தனை 2 இருக்கு? 10 2 இருக்கு. 10ல 10 2 இருக்கு. நம்பர் ஆஃப் டூஸ் போலாம். 10ல 10 2 இருக்கு. பிளஸ் 35ல ஒரு 2 கூட கிடையாது. ஏன்னா 2ஆல 35 மல்டிப்ளை ஆகாது. 48ல எத்தனை 2 இருக்கு? 48 எப்படி எழுதலாம்? 48 2 இன்டூ சரி இப்படி கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு சிம்பிளா சொல்லி தரேன். எப்படின்னா 48னு போட்டுக்கோங்க. 48னு போட்டு 2 24 2 12 2 6 2 3 1 2 3 4 4 2 இருக்கு. அப்போ 4 2 2 பவர் 4னு போட்டு ஹோல் பவர்னா எழுதுவீங்க. இந்த ஹோல் பவர் 3ன்னு எழுதுவீங்க. அப்போ 4 into 3 12. அப்போ இங்கே மொத்தம் 12 2 இருக்கு. ஓகேவா? அதே போல் 56ல எத்தனை 2 இருக்கு? 56 இதே மாதிரி எழுதுங்க. 56 ஹோல் பவர் 2 25 28 2 போட்டு 14 2 போட்டு 7. அப்போ 3 2 இருக்கு. 3 2வா? அப்போ 3 அப்போ என்ன பண்ணலாம்? 2 பவர் 3 the whole பவர் 4ன்னு எழுதுவீங்க. அப்போ மறுபடியும் 12 2 இருக்கு. ப்ளஸ் 12 75ல 275ல மல்டிப்ளை ஆகாது, டிவைடே ஆகாது. அதாவது ரிமைண்டர் வந்து 0 வராது, 1 தான் வரும். அப்போ என்ன பண்ணலாம்? மொத்தம் எத்தனை 2 இருக்கு? 34 2 இருக்கு. 34 நம்பர் இருக்கா? 34 நம்பர் இருக்கு. ஸோ என்ன சொல்றேன்னா, கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கு. மேக்ஸ் கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கு. ஆனா அதுல ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் ரூலே தான். கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின் சிலதெல்லாம் வந்து பிஓக்கு வந்து கேட்டிருக்காங்க தான். ஆனா அதுல ட்விஸ்ட் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ட்விஸ்ட் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 100க்கு ஆன்சர் வந்து 34. ஆனால் நீங்கள் மறந்தாப்போல போட்டிங்கன்னா அது 38னு போட்டுருவீங்க. நம்பர் 5 மட்டும் கண்டுபிடிச்சி. ஸோ ரெண்டுத்தையுமே கண்டுபிடிக்கணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இங்கே என்ன கேட்டிருக்காங்க? இது அடுத்து நம்ம பிஓக்கில் ஏதாவது கேட்டிருக்காங்களான்னு பார்க்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஓகே யூனிட் டிஜிட்லேருந்து கேட்டிருக்காங்க. யூனிட் டிஜிட் இதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்களா? ஆமாம் கேட்டிருக்காங்க. சரி, என்ன பண்ணலாம்? அப்போ இங்கே யூனிட் டிஜிட் லாஸ்ட் நம்பரோட நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஹோல் பவர் இந்த ஹோல் மொத்தமாக பவர் எடுத்தனா லாஸ்ட் நம்பர் நிறைய வருதுல லாஸ்ட் நம்பர் என்ன கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ லாஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 7 பவர் 174 அப்படின்றாங்க. அப்போ 7க்கு எத்தனை சைக்கிள் இருக்கு? மொத்தம் 7க்கு 4 சைக்கிள் இருக்கு. என்னென்ன சைக்கிள் இருக்கு? ஃபர்ஸ்ட் சைக்கிள் என்ன? சைக்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 7 பவர் 1ன்றது 7, 7 பவர் 2ன்றது 49. அப்போ 9 யூனிட் டிஜிட் 9. 7 பவர் 3ன்றது 49 into 7. அப்போ 7 9s are 63. 3 வருது. அப்போ லாஸ்ட் யூனிட் டிஜிட் 3. மறுபடியும் 7 வாட்? I think 1 sir. இல்ல கரெக்டாக தான் சொல்கிறேன். அப்புறம் தான் 7 பவர் 4ன்றது லாஸ்ட் நம்பர். அப்போ 7 into 3ன்றது 1, லாஸ்ட் தான் 1 வரும். ரைட். அப்போ 1 2 3 4 4 சைக்கிள் இருக்கு. 174 டிவைடட் பை 4. அப்போ 4 சைக்கிளால் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ரிமைண்டர் என்ன வரும்? ரிமைண்டர்ன்றது 2ன்ற ரிமைண்டர் வரும். அப்போ 2 என்னன்னா 7 பவர் 2ன்னு அர்த்தம். 7 பவர் 2ஓட யூனிட் என்ன இருக்கு? 7 பவர் 2ஓட யூனிட் 9 இருக்கு. ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? யூனிட் டிஜிட் ஆஃப் இந்த நம்பர்ன்றது 7 பவர் 2ன்னு வரும்போது 7ன்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. அப்போ ஒரே ஒரு விஷயம் சிம்பிளா, நீங்க 1 மட்டும் தப்புன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 மட்டும் இங்க தப்புன்னு எடுத்துட்டீங்கன்னா டைரக்டா ஆன்சர் வந்துருச்சு. ஸோ மேக்ஸ் இஸ் சிம்பிள். 2 கொஸ்டின் சிம்பிளாவே இருக்கு. பிஓல இருந்து போட்டுடலாம். இப்போ 3வது கொஸ்டின் போலாம். இப்போ 3வது கொஸ்டின் போலாம். மறுபடியும் என்ன கேட்டிருக்காங்க? 98 வந்து Sir, can you repeat? எந்த கொஸ்டின்? எந்த கொஸ்டின் ரிப்பீட்? Which question you want me to repeat? அந்த யூனிட் டிஜிட் வந்து சைக்கிள்ஸ் வந்து மேல 4 ஆல் டிவைட் பண்ணுமா கூடாதா? ஆமா 4 சைக்கிள் இருக்குல்ல, அதனால 174 டிவைட் பை 4 இல்லையா? இதுக்கு வந்து ரிமைண்டர் என்ன வரும்? 2 ரிமைண்டர்ல கேன்சல் பண்ணா 172 தான் வந்து 4 ஆல் டிவைட் ஆகும். ஸோ ரிமைண்டர் 2 இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? 7 பவர் 2ன்னு அர்த்தம். 7 பவர் 2ஓட நம்பர் என்ன? 9. 9 தான் யூனிட் டிஜிட்.
9 யூனிட் டிஜிட்டுக்கு பதிலாக 7 இருக்கு, அதனால காட் தப்பு இட் இது. காட் இட். புரிஞ்சுல? அவ்வளோதான். அடுத்தது இப்போ 98th கொஸ்டின் பார்க்கலாம். 98th கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஓகே, ஹவர் ஹேண்டை பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் மினிட் ஹேண்ட் ஆஃப் த கிளாக் ஆஃப் ரைட் ஆங்கிள் செவரல் டைம்ஸ் ரைட் ஆங்கிள் வருதான். ஓகே, எனக்கு என்ன ஃபேக்ட் தெரியும்? ஹவு மெனி டைம்ஸ் ஆர் தேர் ரைட் ஆங்கிள் டியூரிங் த மோஷன்? அப்போ 12 மணிலேருந்து மதியானம் 12 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் எத்தனை வந்து ரைட் ஆங்கிள் வருது அப்படின்னு இருக்கும். இது ஒரு ஃபேக்ட் தான். இது நீங்கள் சிசாட் பேசிக்காக படிச்சீங்க, ஃபேக்ட் வந்திருக்கும். மொத்தம் ரைட் ஆங்கிள் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி? 44 வாட்டி. அப்போ 12 மணி நேரத்துக்கு எத்தனை வாட்டி? 22 வாட்டி இல்லையா? 22 வாட்டி இருக்கும். 22 வாட்டின்றது எங்கேயுமே இல்லை, அதனால நன் ஆஃப் த அபவ் ஆன்சர் ஈஸி. ஆனால் நீங்கள் நன் ஆஃப் த அபவ் போடுறதுக்கு பயப்படுவீங்க. அந்த மாதிரிலாம் பயம்லாம் வச்சுக்காதீங்க. மேக்ஸில் ட்விஸ்ட் இருக்கு. ஸோ அந்த பயத்தெல்லாம் தூக்கி அடைச்சிட்டு அழகாக நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ, நம்ம படிச்சது தான் கரெக்ட் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஆன்சர் போடுங்க. சரியா? ஜஸ்ட் எக்ஸாம் சால்விங் இஸ் ஜஸ்ட் மென்டல் கேம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 97 பார்த்தா என்ன தெரியுது? ஓகே, ஏஜ் பேஸ்டு கொஸ்டின். ஏஜ் பேஸ்டு கொஸ்டின் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி பிஓக்கள் வந்திருக்கு. ஸோ அதையும் நான் அட்ரஸ் பண்ணுறேன். என்ன கேட்டிருக்காங்க? த ஏஜ், ஒரு நிமிஷம். த ஏஜ் இ இஸ் ட்வைஸ் ஆஸ் த ஏஜ் ஆஃப் எஸ். ஓகே, ஈவோட ஏஜ் அப்படின்னா 2 டைம் ஆஃப் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் அவுட் த டிஃபரன்ஸ் இன் ஏஜ். 2 பேரோட ஏஜோட டிஃபரன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. என்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் சஃபிஷியன்ட் டேட்டா இருக்கா, இன்ஃபர்மேஷன் வந்து சஃபிஷியண்டா இருக்கான்றத ஆன்சராக கேட்டிருக்காங்க. 5 வருஷம் கழிச்சு, 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு ரேஷியோ எப்படி இருக்கும்? 9:5 இருக்குமா? 10 வருஷம் பிஃபோர், 10 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து ரேஷியோ வந்து 1:1 3:1 இருக்குமா? எனக்கு ஒன்று தெரியும். என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ரேஷியோ வந்து 5 வருஷம் அப்படின்னு கொடுத்துட்டு 2 ரேஷியோ கொடுத்தாங்கன்னா, நான் கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன்ல இருந்து இந்த ஒரு ஈக்குவேஷன்ல இருந்தே நான் சால்வ் பண்ணிடுவேன், எனக்கு தெரியும். அப்போ 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுத்தையுமே சால்வ் பண்ணலாமா? போத் 1 and 2 அப்படின்றத சால்வ் பண்ணலாமா? ரெண்டு இன்ஃபர்மேஷன் வச்சுமே சால்வ் பண்ண முடியும். கரெக்ட், அவ்வளோதான். எப்படின்னு போட்டோம்னா அது தப்பு. ஏன் சொன்னா, எப்பயுமே மேக்ஸில் ட்விஸ்ட் இருக்கும் இல்லையா? ட்விஸ்ட் என்ன? இதில் என்ன ட்விஸ்ட்டு? இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு இந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம், இல்லைனா இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டும் கூட கண்டுபிடிக்கலாம். ரெண்டுமே ஒரே டைமில் தேவைன்றது அவசியம் இல்லை. அதனால பி கிடையாது, ஆன்சர் சி. எய்தர் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டும் ரெடி தான் அப்படின்னு சொல்லணும். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்ஸில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க, ஈஸியான கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் அந்த கொஸ்டினில் ட்விஸ்ட் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக ட்விஸ்ட் வச்சு உங்களை ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி குழப்பி நன் ஆஃப் த அபவ்னு ஒரு ஆன்சரை எடுத்து குழப்புவாங்க. ரொம்ப ரொம்ப மட்டியான சம்மா இருக்கும், தப்பாக போட்டு வந்துடுவோம். ஞாபகம் வச்சுட்டு அதை போடுங்க, சரியா? அடுத்த கொஸ்டின் போகிறேன். சரி, இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாமான்றது தெரியறதுக்கு முன்னாடி, ஓகே, இதை பார்த்தா என்ன தெரியுது? இது ரீசனிங் மாதிரி தெரியுது. ரீசனிங் கொஸ்டின்லாம் எதையும் விட்டு வந்துடாதீங்க தயவு செய்து. ரீசனிங் கொஸ்டின் அப்ரோச் பண்ணுங்க, சரியா? ரீசனிங் கொஸ்டின்ல என்ன பார்க்குறாங்க? என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்மெண்ட்டில் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. a plus b greater than c plus d, b plus c is equal to 2c, c plus d is equal to இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அஷ்யூமிங் தட் ஸ்டேட்மெண்ட் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவா, தென் which are the following statement is correct. ஓகே, நான் இதை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ஆப்ஷனை பார்த்துக்கிறேன். ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஏபின்னு ஒன்று கொடுத்துருக்கான், மறுபடியும் ஏபின்னு கொடுத்துருக்கான், மறுபடியும் ஏபின்னு கொடுத்துருக்கான், மறுபடியும் ஏன்னு மட்டும் கொடுத்துருக்கான். சரி, ஓகே, இந்த ஏ விட்டுருங்க. எல்லாம் மெஜாரிட்டியாக ஏபின்னு இருக்குல்ல. அப்போ ஏபி இந்த ஃபார்மேட்டுக்கு நான் எல்லாத்தையும் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன், கரெக்டா? அப்போ சிடி இங்கே இருக்குது, சிடி இங்கே இருக்குது, மறுபடியும் சிடி எங்கே இருக்குது? சிடி இங்கே இருக்குது. ஓகே, சிடி இங்கே இருக்குது. அப்போ சிடின்ற இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? பின்னு இருக்குது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்? அப்போது இங்கே பின்னு இருக்குது, இங்கே 2c இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த பியை இந்த 2c தூக்கி இங்கே போடுறேன், 2c. அப்போது சிடி ப்ளஸ் சி ப்ளஸ் டி இஸ் கிரேட்டர் தென் 2cன்னு கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல இது மாட்டிக்கிச்சா எனக்கு? இந்த இடத்துல இதை மாட்டினதை நான் என்ன பண்ணுறேன்? இந்த 2c தூக்கி மறுபடியும் இங்கே போடுறேன். இங்கே போட்டால் இது 2c இங்கே போட்டுடலாமா? ஏபி ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா? ஓகே, ஏபி ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா? ஏபி இதுக்கு ஏபின்றது 2cன்னு வந்துருச்சு. ஆன்சர் ஆப்ஷன் இருக்கா? 2D 2Eன்னு இருக்குது, 2c இங்கே தான் இருக்குது. அவ்வளோதான், சிம்பிள், வெரி சிம்பிள் கொஸ்டின். இந்த கொஸ்டினை விட்டு வந்துடாதீங்க தயவுசெய்து. பம்பர் ஆஃபரில் மார்க் எடுத்துக்கலாம், சரியா? இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பார்க்கும்போது என்ன தெரியுது? There are 4 identical side and shaped balls in a box with one it's a top open. ஓகே, இதை பார்த்தாலே என்ன தெரியுது? இது வந்து பர்முடேஷன் காம்பினேஷன் தெரியுது. தெரிஞ்ச பர்முடேஷன் காம்பினேஷன்ல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா போடுங்க, அப்படி இல்லைன்னா அப்படியே அடுத்து விட்டுட்டு அடுத்தது போயிடுங்க. சரி, அடுத்து என்ன கேட்குறாங்க? A distance x kilometer is covered by 2 different train. ஓகே, ஆனால் வெலாசிட்டி v கேவின்லாம் கொடுத்துருக்கான். இதையும் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. அப்படியே அடுத்து போயிடுங்க, ஏன்னா நிறைய ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ட்ரெயின் நான் சால்வ் பண்ணியிருக்கேன், டிஸ்டன்ஸ் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன், ஆனால் நம்பரில் கொடுத்தா சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வேரியபிளில் கொடுத்தா சால்வ் பண்ணல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, எக்ஸாம் ஹால்குள்ளே தோணுச்சு அப்படின்னா போயிடாதீங்க. ஏன்னா 15 நிமிஷம் தான் டைம், மேக்ஸுக்கு 15 நிமிஷம் தான் டைம், ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்க. சரி, the following sequence is generated by dividing 50 by natural numbers ன்னு சொல்றாங்க. சரி, என்ன சொல்றான்? இந்த சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகுதான் எப்படின்னா, ஜென்ரேட்டிங்
பை டிவைடிங் 50 பை நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பரால இங்கே ஹிண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். 50யை நேச்சுரல் நம்பரால டிவைட் பண்ணா. நேச்சுரல் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 1, செகண்ட் நம்பர் என்ன 2, 50 டிவைடட் பை மூணாவது நம்பர் என்ன 50 டிவைட் பை 3. ஓகேவா? இப்படிலாம் இருக்கு. என்ன கேட்டிருக்கான், இந்த சீக்வன்ஸ் வருதான்னு பார்க்கலாம். 50 டிவைட் பை 1 ரிமைண்டர் 0. ஓகே. 50 டிவைட் பை 2 ரிமைண்டர் 0. 50 டிவைட் பை 3 ரிமைண்டர் 2. கரெக்டாக ஃபார்ம் ஆகுது. இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். 50 டிவைட் பை 4 போட்டால் ரிமைண்டர் 48 தான் வரும். அப்போ ரிமைண்டர் 2 தான் கரெக்ட். அப்போ 1 2 3 4 5 6 7 இந்த எக்ஸ்ன்றது 7. அப்போ 50 டிவைட் பை 7 50 டிவைட் பை 7 போட்டால் என்ன வரும்? 49 தான் வரும். ரிமைண்டர் 1. ஈஸி, வெரி ஈஸி கொஸ்டின். இது வரைக்கும் எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம்? 1 2 3 4 5 இது ஒரு 6 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். சரி, இது வரும். இப்போ இது வருவோம். 92. Sunita cut a sheet of paper into a 3 pieces. Length of a first piece is equal to the average of the 3. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்பர் சிஸ்டம், பெரிய நம்பர் சிஸ்டம், நிறைய ஈக்குவேஷன்ஸ் போடுற சம்லாம் போடாதீங்க தயவுசெய்து. நிறைய ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணி தான் ஆன்சர் வருதுன்னா போடாதீங்க. இப்படியே அடுத்த கொஸ்டின் போயிடுங்க. இதெல்லாம் சப்போஸ் உங்களுக்கு மேக்ஸ்ல ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு வந்து நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்ச மேக்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின் அப்ரோச் பண்றேங்க. நான் சொல்ற ஃபார்மட் எப்படி பண்றதுன்னு சொல்றேன். சரி, இங்க பாருங்க. 91st கொஸ்டின் வாங்க. 91st கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? நம்பர் ஆஃப் ரஹனோஸ், எலிஃபants அண்ட் டீர் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதுல இது தனித்தனி ரேஷியோல இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்றேன், நான் எப்படி எழுதிக்கிறேன், என்னது 5x பிளஸ் 5x 12x 17xன்னு எழுதிக்கிறேன். 3 எக்ஸா வச்சுக்கிறேன். ஏன்னா நம்பர் தெரியாது, அந்த நம்பர் தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெஹனோ அண்ட் எலிஃபண்ட். ஓகே, ரெஹனோ எங்க இருக்கு? ரெஹனோ 5x, எலிஃபண்ட் வந்து 12x. ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் என்ன? 7x. இது எப்படி இருக்குன்னா, இது டிவிசிபிள் பை போத் 5 and 7. ரெண்டுத்தினாலே டிவிசிபிள் ஆகும். அப்போ ரெண்டுத்தோட பக்கத்து நம்பர் என்ன? அப்போ ரெண்டுமே பிரைம் நம்பரா? அப்போ ரெண்டுத்தோட காமன் ரேஷியோ 35 தான். இது ரெண்டுத்தாலே டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 7xன்றது 35, 7xன்றது 35ன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? அப்போ 7xன்றது 35, எக்ஸ்ன்றது 5 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? எக்ஸ்ன்றது 5. என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த மினிமம் பாசிபிள் டோட்டல் வேல்யூ ஆஃப் த 3 டைப் ஆஃப் அனிமல்ஸ் கேட்கலாம். மினிமம் பாசிபிள் வேல்யூ ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டிஃபரன்ஸ் 35 மட்டும் இல்லை, 70 போகும். அதாவது 35 மல்டிபிள் போகும். 70 போகும், 140 போகும், 280 போகும். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ மினிமம்னா என்னன்னா, மினிமம் தான் 35. அந்த மினிமம்ன்றது 35 எடுக்கணுன்றதா மினிமம்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் எக்ஸ்ன்றது 5 வருது. ஓகேவா? 5 வந்துச்சுன்னா இந்த 5 எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் 3 டைப் ஆஃப் அனிமல்ஸ்னு சொல்றாங்க. அப்போ 5xன்றது 5 தெரிஞ்சிச்சுன்னா 3 ஆட் பண்ணுங்க. 3 ஆட் பண்ண என்ன? 5 12 17 ஆட் பண்ணா 34x. 5 கிடைச்சிருச்சா? 5 இங்க போடுங்க. 34 into 5 என்ன? 170 ஆன்சர். இது கொஞ்சம் கஷ்டமான சம். ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு கஷ்டமான கிடையாது. இது அப்ரோச் பண்ணலாம். 15 மினிட்ஸ்ல இந்த 7 கொஸ்டினுமே போட்டுடலாம். மற்ற கொஸ்டினையும் போடலாம். ஆனா உங்களுக்கு மேக்ஸ்ல கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா போடலாம், இல்லைன்னா போட முடியாது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி டஃப்பான சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கு அமையாது. நீங்க அந்த 7 கொஸ்டின் போட்டாலே, 7 கொஸ்டின்ஸ் மேக்ஸ்ல போட்டாலே வெரி குட் அட்டெம்ப்ட் ஆக்சுவலா. ஏன்னா நான் எக்ஸாம் ஹாலில் சால்வ் பண்ணும்போதே எனக்கு வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட் ஆச்சுன்னா 5 கொஸ்டின்ஸோ 4 கொஸ்டின்ஸோ 5 கொஸ்டின்ஸோ கரெக்ட் ஆச்சு. நீங்க +2 கொஸ்டின்ஸ் நீங்க ஈஸியா கரெக்ட் வாங்கிருக்கலாம். எக்ஸாம்ல ப்ரெஷர் எடுத்துக்காத பட்சத்தில். சரி, மேக்ஸ் எப்போ அட்டன் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும். எப்போ அட்டன் பண்ணணும்னா 1 கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்கல்ல, கண்டிப்பா ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் தருவாங்க. பேர் மினிமம் தந்துருவாங்க. அப்பையில இருந்து 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? இந்த 3 மினிட்ஸ் வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா. ஸோ மொத்தம் 18 மினிட்ஸ். 3 மினிட்ஸ் கொடுத்தாங்கன்னா 18 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் கொடுக்கலாம் 15 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் மேக்ஸை சால்வ் பண்றேங்க. ஏன் அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் இது. ஸோ தட் உங்களோட ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பர்ல இது இம்பாக்ட் ஆகும். நம்ம படிச்சதெல்லாம் வந்திருக்கு, அதனால நம்ம சால்வ் பண்ண முடியும் நம்மளால அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணி கொடுக்கும். அதனால ஃபர்ஸ்ட் மேக்ஸ் சால்வ் பண்ணிட்டு அடுத்தது போங்க. அதுவும் மேக்ஸ் சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரீசனிங்கையும் பிஒய்க்யூல பார்த்த கொஸ்டின்ஸையும் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மற்ற கொஸ்டினுக்கு போங்க. இது 2 தான் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதான் மேக்ஸோட அஜெண்டா. மீதி 3 கொஸ்டின் இப்போ சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு பெருசாக யூஸ் ஆகாது. ஏன்னா அதே கொஸ்டின் அவங்க கேட்க போறது கிடையாது. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் த அப்ரோச். ரீசனிங் கொஸ்டின் விடாதீங்க, பிஒய்க்யூல கேட்ட கொஸ்டின் விடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டாபிக்ல எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாக் பார்த்தா கிளாக்ல எந்த கொஸ்டினுமே நான் விட மாட்டேன் அப்படின்னு கேட்குற கிளாக்ஸையும் நீங்க அட்டன் பண்ணுங்க. இது 3 தான் மேஜரான ஒரு விஷயமா மேக்ஸ்ல இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களுக்கு வேற டவுட்ஸ் இருக்கா? Out of 10, the 5 question is a very good. I mean, out of 10, the 7 question is a very good attempt. Anything above 6 question is a very good attempt.
ஏன்னா நீங்கள் 6 கொஷின்ஸ் இங்கே அட்டன் பண்ணிட்டீங்க. 53 எண்ட் ஆஃப் த டே 55 கொஷின்ஸ் போடணும். 49 கொஷின்ஸ் தான் மீதி 90 கொஷின்ஸில் போடணும். அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு வந்து நிற்கும். நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடி? சரி, நான் ஸ்ட்ராட்டஜி வீடியோ தனியாக போடுறேன். பட் இப்போதைக்கு மேக்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் இன்னைக்கு இல்லை நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். டவுட்ஸ் இருக்கா கைஸ்? சார் தீம் மட்டும் ஒரு டைம் ரிப்பீட் பண்ண முடியுமா? என்னென்ன தீம்னு? டீமா டீம் வந்து டீம் வந்து மேஜராக பிஒய்க்யூஸ் தான் ப்ரோ. மேஜராக சிசாட்டோட பிஒய்க்யூஸ். மேக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா சிம்பிள். லாஸ்ட்டு 6 இயர்ஸ், அதாவது 2021லேருந்து 2026 வரைக்கும் இருக்கிற மேக்ஸ் கொஷின்ஸ் எத்தனை கொஷின்ஸ் இருக்க போகுது? 30 கொஷின் இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் எடுத்துருங்க. ஸோ நம்மளுக்கு 50 கொஷின் இருக்க போகுது. நெட் சாலிடாக 50 கொஷின் இன்டூ 6. ஸோ அரௌண்ட் 300 கொஷின்ஸ் போத் ரீசனிங் அண்ட் அக்வாண்ட். இதை மட்டும் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 100 கொஷின் வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 100 கொஷின் இல்லை, ஒரு நாளைக்கு 50 கொஷின் வச்சுக்கோங்க. அப்படின்னா 6 நாளில் சால்வ் பண்ணிடலாம். 6 நாள் சால்வ் பண்ணுங்க. இதான் தீம். இதை விட்டு நீங்கள் வெளியில் தனியாக போய் தீம்லாம் எடுக்காதீங்க. இதில் என்ன, இதில் நீங்கள் தேவைப்படுற எல்லா தீமும் இது உள்ளே இருக்கும். அதாவது டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸு, கிளாக்ஸு, கேலண்டர்ஸு, நம்பர் சிஸ்டமு, இப்போ பார்த்து நம்பர் சீரீஸு எல்லாமே உள்ளே இருக்கும். யூனிட் டிஜிட்ஸு, ரிமைண்டர் தியரம் எல்லாமே அது உள்ளே இருக்கும். இதை நீங்கள் சால்வ் பண்ணாலே நீங்கள் படிச்சு தான் ஆகணும். அது உள்ளே எல்லா தீமும் இருக்கும். பாலிட்டி மாதிரி தனியாக இதில் தீம்லாம் அவ்வளோ டீப்பாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் அதுக்கு போய் தனியாக படிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பிஓக்கு சால்வ் பண்ணி கற்றுக்கலாம் ஈஸியாக. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ தென். ஓகே, தேங்க்யூ. டவுட்ஸ் இல்லாதவங்க வெளியே போயிடுங்க. டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.